வணக்கம், வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வால் ஹேங்கிங் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஹார்ட் அப்ளிக்யூ வச்சு நான் வந்து ஒரு வால் ஹேங்கிங் தான் சொல்லித்தர போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேங்க, ப்ளஸ் ஒரு பிங்க் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேங்க. ஸ்லிப் நாட்னால் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முடிச்சு தான். முடிச்சு போட்டுட்டு இப்போ அந்த ஹூக் அந்த லூப்புக்குள்ளே விட்டு யான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 செயின் போட்டுக்கிறேங்க. 4 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இல்லை மேஜிக் ரிங் போட்டுக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே தாங்க, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நான் வந்து 4 செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேங்க. அதாவது ஒரு ரவுண்ட் ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக தான். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். இப்போ நல்லா இழுத்திங்கன்னா ஒரு ரவுண்டு தெரியும், அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. எதுக்கு இந்த 3 செயின்ஸ் அப்படின்னா, ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ நான் இன்னும் இந்த ரவுண்டுக்குள்ளே 2 டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. ஒரு டைம் யான் சுற்றிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ 3 லூப் இருக்கா, 2 வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட் 2 எடுத்துகிட்டு இப்போ அடுத்த 2 ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டேன். இதே மாதிரி நான் இன்னொரு டபுள் க்ரோஷெட்டும் போடுறேங்க. இப்போ மொத்தம் கவுண்ட்டுக்கு 3 டபுள் க்ரோஷெட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 செயின் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் நான் ஒரு 3 டபுள் க்ரோஷெட் இந்த ரவுண்டுக்குள்ளே போடுறேங்க. ஒன், 2, 3. இப்போ மறுபடியும் ஒரு 2 செயின் போட்டுக்கோங்க. மறுபடியும் 2 செயின் போட்டு மறுபடியும் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். மொத்தம் எனக்கு 12 டபுள் க்ரோஷெட்டும் 4 ஸ்பேஸ் இருக்கும். அதாவது அந்த 2 செயின் போட்டோம்னா அந்த ஸ்பேஸ் வந்து மொத்தம் 4 இருக்குங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ 2 செயின்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கா. இப்போ நான் அடுத்த ரவுண்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த ஸ்பேஸில் போய் ஒர்க் பண்ணுங்க. அந்த ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக நான் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 2 செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்பேஸுக்கு போய்க்கிறேன். 2 செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்பேஸ் கிட்ட வந்துடுங்க. இப்போ அந்த ஸ்பேஸில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பேஸ் கிட்ட வந்துட்டோமா. இப்போ ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இன்னும் நான் 2 டபுள் க்ரோஷெட் இந்த கார்னர்லேயே போடுறேங்க, அதாவது இந்த ஸ்பேஸ்லேயே. ஃபஸ்ட் ஒன் போட்டேன். இப்போ செகண்ட் ஒன். இப்போ மறுபடியும் நான் ஒரு 2 செயின் போட்டுக்கிறேங்க. 2 செயின் போட்டுட்டு திருப்பி அதே ஸ்பேஸில் நான் ஒரு 3 டபுள் க்ரோஷெட் மறுபடியும் போடுறேன். இதுவும் ஒரு ஸ்கொயர் மாதிரி தான், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும், அதுக்காக. இப்போ நான் ஒரு 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. இப்போ அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுங்க. ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு 3 டபுள் க்ரோஷெட் போடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே 3 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. 1, 2, 3.
இப்போ 2 செயின் போட்டுட்டு அதே ஸ்பேஸில் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. இப்போ இதே மாதிரி தாங்க ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஸ்பேஸில் போயிட்டு ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதாவது கார்னரில் மட்டும்தாங்க 2 செயின் போடணும். இது சென்டரில் தானே வந்திருக்கு. நம்ம சென்டரில் ஒரு செயின் தானே போட்டோம். அதனால் நான் ஒரே ஒரு செயின் மட்டும் போட்டுட்டு இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன் 3rd செயினில் போயிட்டு. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ அதே மாதிரி தான் மறுபடியும் அந்த கார்னரில் போய் தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த கார்னர் கிட்டே போய்க்கிறேன். கார்னரில் போயிட்டு அப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சேம் முந்தின ரவுண்டு மாதிரியே தாங்க 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவலாக திருப்பி 2 டபுள் க்ரோஷெட் அதே ஸ்பேஸில் போடணும். போட்டுட்டு கார்னர்னாலே 2 செயின் போடணுமா, ஸோ 2 செயின் போட்டு மறுபடியும் அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. அதாவது கார்னரில் வரும்போது மட்டும் 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட் அதே ஸ்பேஸில். ஓகேவா? இப்போ நான் 3 டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு 2 செயினும் போட்டுட்டேன். இப்போ நான் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷெட் அதே ஸ்பேஸ்க்குள்ளே போடுறேங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டர் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து 3 டபுள் க்ரோஷெட் மட்டும்தாங்க போடணும். ஒரு செயின் போட்டு 3 டபுள் க்ரோஷெட் மட்டும் போடுங்க. அதில் 1 2 3. இப்போ 3 போட்டாச்சா? திருப்பி ஒரே ஒரு செயின் போட்டு அந்த கார்னர் போய்க்கோங்க. கார்னரில் 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட். இப்போ 2 செயின் போட்டு அதே ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷெட் மறுபடியும். இப்போ இதே மாதிரி தாங்க ஒரு செயின் போட்டு சென்டரில் 3 டபுள் க்ரோஷெட் போடணும். திருப்பி ஒரு செயின் போட்டு கார்னரில் 3 டபுள் க்ரோஷெட் 2 செயின் 3 டபுள் க்ரோஷெட். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ ஒரே ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டாக போட்ட 3 செயின்ஸ் இருக்குல்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த கார்னர் கிட்டே போய்க்கோங்க. கார்னர்லேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2. இப்போ அந்த ஸ்பேஸில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ட்ரிபிள் க்ரோஷெட் போட போகிறோங்க. இப்போ நான் ஒரு செயின் போட்டுட்டேன். இப்போ அதில் சென்டர் பார்த்திங்கன்னா, இந்த 3 டபுள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் நடுவில் உள்ள டபுள் க்ரோஷெட் அந்த செயினில் போயிட்டு தான் நான் வந்து 10 ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ண போகிறேங்க.
ட்ரிபிள் க்ரோஷெட் எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 2 டைம் யான் சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த சென்டரில் இருக்க செயினில் ஹூக்கை விட்டு அந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே 4 லூப் இருக்கா, 2 நான் வெளியில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு 2, இப்போ கடைசி 2. ஓகேவா? இப்போ நான் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இதே மாதிரி நான் இன்னும் 9 ட்ரிபிள் க்ரோஷெட் இதே செயினில் போடுறேங்க. இன்னொரு டைம் கூட பண்ணுறேன். 2 டைம் யான் சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த யானை எடுக்கணும். இப்போ 4 லூப் இருக்கா, 2 வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 எடுத்தாச்சு. இப்போ அடுத்த 2, இப்போ அதுக்கு அடுத்த 2. இப்போ நான் 2 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டேன்னா இன்னும் நான் 8 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேங்க. இப்போ நான் 10 ட்ரிபிள் க்ரோஷெட்டும் போட்டுட்டேங்க. இப்போ இந்த பக்கம் கார்னர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறேன். கார்னருக்குள்ளே விட்டு சிங்கிள் க்ரோஷெட். இப்போ இந்த பக்கம் போட்டோம்ல, இதே மாதிரி நான் லெஃப்ட் சைட்லேயும் போட போகிறேங்க. சேம் அதே மாதிரி தாங்க 10 ட்ரிபிள் க்ரோஷெட் போடணும் அந்த சென்டரில் உள்ள டபுள் க்ரோஷெட் மேலே. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணுறேன். அதே செயினில் நான் இன்னும் 9 ட்ரிபிள் க்ரோஷெட்டும் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். இப்போ இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செயின் போட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு செயின் போட்டு தான் முடிக்கணுங்க. ஸோ செயின் போட்டுட்டு அந்த கார்னரில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேங்க. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஹார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சுற்றி ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேங்க. அதாவது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செயின் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. 1 2 3 4 5. இப்போ பக்கத்து செயினை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஒரு 5 செயின் போட்டுக்கோங்க. அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி தாங்க, இதே மாதிரி இந்த ஹார்ட் ஃபுல்லாகவே போடணும். 5 செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷெட். அதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன் வந்து எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த சென்டர்கிட்ட வரும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சென்டரில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதாவது அந்த ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அந்த செயின் வந்துடும். அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் இதே மாதிரி தாங்க 5 செயின் போட்டு அதுக்கு அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷெட். அதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இந்த மேலே சென்டரில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஹேங்கிங்க்காக நான் வந்து கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. அதுக்கு அந்த சென்டரில் ஹூக்கை விட்டு ஆல்ரெடி நான் பிங்க் வந்து ஸ்லிப் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஹூக்கை விட்டு அந்த பிங்கியான இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு ஒரு 15 செயின்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 15 செயின்ஸ் போட்டுக்கிறேங்க. இப்போ
செயின்ஸ் போட்டேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அது பக்கத்தில் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேங்க. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட ஹார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படியே கூட ஹேங் பண்ணிக்கலாம், இதுவே நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இது மேலே ஒரு பூ வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேங்க. இந்த பூ எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரி வேணும்னா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இல்லை நீங்கள் அந்த ஹார்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இந்த பூவை வந்து நான் அந்த ஹார்ட் மேலே வச்சு தைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நம்மளோட ஹார்ட் வால் ஹேங்கிங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.